இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் வந்து ஆஃபீஸில் கிளைண்ட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். லஞ்சுக்கு வந்து நான் பாப்பாவுக்கு மட்டன் போன் சூப் தான் செஞ்சுருந்தேன். குயிக்காக ரெசிபி பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அது கூடவே சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 கல்பாசி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஒரு 6 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட ராஸ்மெல் போன பிறகு 2 தக்காளி போட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமே ஒரு வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் போன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். மசாலாவுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரக சோம்பு பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரு, அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கின பிறகு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5 விசில் வச்சுக்கிட்டேன். அந்த ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு அது கூட கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இருக்குன்னா சூப்பரான மட்டன் சூப் ரெடி. காரம் வேணும்னா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிடும்போது. நான் பாப்பாக்குன்றனால காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். எங்கள் ஊரில் காட்டுக்குள்ளே ஒரு ஐயனார் கோவில் இருக்கும். ஸ்கூலில் வந்துட்டு அந்த ஐயனார் கோவில் திருவிழானாலே போதும் ஹாஃப் டேயோடு ஸ்கூல் விட்டுருவாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படா மதியம் ஆகும் பெல் அடிப்பாங்கன்னு உட்காந்துட்ருப்பேன். பெல் அடித்தோடனே போதும் பேக்கை தூக்கிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்து எங்கள் தாத்தா கூட நான் கோவிலுக்கு போயிடுவேன். மற்றவங்க எல்லாம் கோவிலுக்கு போகிறது என்னவோ அந்த சாமி கும்பிட்றதுக்காக தான். ஆனால் நான் போகிறது என்னவோ அந்த ஐயனார் கோவிலில் போடுற அந்த சூப்பை சாப்பிட்றதுக்காக. பனை ஓலையில் பட்டை பிடிச்சி சுட சுட சோறு போட்டு அந்த கொதிக்க கொதிக்க அந்த சூப்பை ஊற்றுவாங்க பாருங்கள். அவ்வளோ தண்ணியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அடிபொலியாக இருக்கும்.